السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்று பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி நிர்மாணித்ததை பற்றி இன்ஷா அல்லாஹ் என்று பார்ப்போம். ஹிஜ்ரத்துக்கு பிறகு அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன்மையாக ஒரு பள்ளிவாசலை நிர்மாணித்தார்கள். இது இன்று வரை மஸ்ஜிதுன் நபவி என்ற பெயரில் விளங்குகிறது. நபி அவர்களின் ஒட்டகம் எந்த இடத்தில் நின்றதோ அந்த இடம் பனு நஜ்ஜார் வம்சத்தின் 2 அனாதை சிறுவர்களுக்கு உரியது. இதை அன்னலார் கிரயத்திற்கு வாங்கி அதே இடத்தில் பள்ளிவாசலை நிர்மாணித்தார்கள். இதன் கட்டுமான பணியில் அன்னலார் தாமும் கலந்து கொண்டு பெரும் பெரும் கற்களை சுமந்தார்கள். மேலும் பணியின் போது உற்சாகம் பொங்க இக்கவிதையும் பாடினார்கள். அல்லாஹும்ம இன்னல் அஜ்ருல் ஆஹிரதி ஃபர்ஹமில் அன்சார் வல் முஹாஜிரா. இறைவா, அசல் கூலி என்பது மறுமையின் கூலியாகும். இறைவா, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அருள் பாலிப்பாயாக என்ற கவிதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி கட்டும்போது இந்த கவிதையை பாடினார்கள். இந்த பள்ளிவாசல் இஸ்லாமின் எளிமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இதில் 3 வாசல்கள் அமைக்கப்பட்டன. வாசலின் இரு பக்கம் வாசற்கால் கற்களாலும் சுவர்கள் பச்சை செங்கற்கள் மற்றும் காரையாலும் கட்டப்பட்டன. பேரித்த மரங்கள் தூணாகவும் அதன் ஓலைகள் மேற்கூரையாகவும் ஆக்கப்பட்டன. கிப்லா திசையின் சுவரிலிருந்து எதிர் திசை சுவர் வரை 100 முழம் நீளம் இருந்தது. இந்த பள்ளிவாசல் தொழுகைக்காக மட்டுமன்று, மாறாக இஸ்லாமிய போதனை கூடமாக, அறப்பணி மற்றும் உலகின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் காணும் தலைமையமாக பீடமாக திகழ்ந்தது. அப்பள்ளிவாசலின் இமாமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே தொழுது வந்த தியாக செம்மல்களை சஹாபாக்களும் திகழ்ந்தார்கள். இன்று நம்முடைய பள்ளிவாசலில் ஒவ்வொரு மஸ்ஜிதும் இது போல திகழ்ந்தால் இன்றைக்கி சமூகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படும். ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், அதுக்கு 4 பேர் போவாங்க, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பெருங்கூட்டம் கடை வீதிகள்லையும் வியாபாரத்திலையும் மூழ்கிட்டாங்க. 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். அத்திப்பழம். அல்லாஹ் தஆலா உலகின் ஆயிரக்கணக்கான கனி வகைகளை படைத்துள்ளான். இவற்றில் அத்திப்பழத்தில் தனது ஆற்றலை அல்லாஹ் தஆலா வெகுவாக வெகுபடுத்தியுள்ளான். இந்த பழம் கனிந்ததும் அதை பீத்தால் அதனுள்ள ஏராளமாக பூச்சிகள் வெளிப்பட்டு பறந்து போவதை காணலாம். துவாரம் ஏதும் இல்லாமல் இப்பழத்தில் இறக்கை கொண்ட பூச்சிகள் எங்கிருந்து வந்தன? எறும்பை போன்ற பூச்சிகள் உள்ளே உருவாவது அல்லாஹ்வின் அளவிலா ஆற்றலுக்கு சான்றாகும். 3வது தலைப்பு ஒரு பொருளை பற்றி. கொழுந்தனார் முன் நிற்காதீர்கள். விளக்கப்படாத பெண்களின் முன் வந்து போவதை தவிர்த்திடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, ஒரு அன்சாரி தோழர் பெண்கள் தமது கொழுந்தனார் முன் வருவதை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என கேட்டார்கள். கொழுந்தனார் உறவு என்பது அந்த பெண்ணிற்கு மரணத்திற்கு ஒப்பானதாகும் என்றார்கள் நபி அவர்கள். கொழுந்தனாரின் உறவு என்பது அந்த பெண்ணிற்கு மரணத்திற்கு ஒப்பானதாகும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். பெண்கள் கொழுந்தனார் முன் வருவதை தவிர்ப்பது அவசியமாகும். இந்த ஹதீஸை நபிசாசமுடைய தோழர் உக்குபத்து இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் புகாரியிலே 5232 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. 4வது தலைப்பு சுன்னத்தை பற்றி. இசாவுக்கு பின் 2 ரக்காய் தொழுதல். நபிசாசலம் அவருடன் இசாவுடைய ஃபர்லுக்கு பின் 2 ரக்காய் சுன்னத் தொழுவதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். விளக்கம்: இசாவின் தொழுகைக்கு பிறகு வித்திற்கு முன்னதாக 2 ரக்காய் தொழுவது சுன்னத் முஅக்கதாவாகும். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நீதி செலுத்துதல். 60 ஆண்டுகள் இரவில் விழித்து வணங்கி பகலெல்லாம் நோன்பு இருப்பதை விட சிறிது நேரம் நீதி பேசுதல் சால சிறந்ததாகும். ஓ அபூ ஹுரைராவே, யாதொரு பிரச்சனையிலும் சிறிது நேரம் அநீதி பேசுவது 60 ஆண்டுகள் அல்லாஹ்வுக்கு மாறுபட்ட குற்றத்தை விட பெரும் குற்றமும் பாவமும் என அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள்.
6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. வெள்ளி பாத்திரத்தில் குடிப்பது. வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் முதலியவற்றை குடிப்பவர்கள் தமது வயிற்றில் நரக நெருப்பையே நிரப்பிக் கொள்கின்றனர் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளி பாத்திரத்தை குடிப்பதை தடை செய்தார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. 2 விஷயங்களில் ஆசை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வயது முதிர்ந்தவரின் உள்ளம் 2 விஷயங்களில் என்றும் இளமையாகவே இருக்கும். ஒன்று, உலக ஆசையிலே இளமையாக இருப்பார். 2வது, நீண்ட நீண்ட எண்ணங்களும் அவருக்கு இளமையாகவே இருக்கும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 8வது தலைப்பு மறுமை பற்றி. நரகத்தாரின் உணவு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நரகவாசிகளுக்கு கொதிக்கும் ஊற்றிலிருந்து தண்ணீர் புகட்டப்படும். அவர்களுக்கு முட்செடிகளை தவிர வேறு உணவு இல்லை. அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அன்றியும் பசியையும் தணிக்காது என சூரா காசியாவில் அல்லாஹ் கூறுகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். நோய்களுக்கான மருத்துவம். அனஸ் ரலியல்லாஹு அவர்களை காண வந்த இருவரில் ஒருவர் அபு ஹம்சா. இது அனஸ் ரலியல்லாஹு அவர்களின் குடும்ப பெயராகும். நான் நோயுற்றேன் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி ஊதியதை நான் உங்களுக்கு ஓதி ஊதட்டுமா என்று கேட்டார்கள். அந்நோயாளி அவசியம் ஓதுங்கள் என கேட்டுக்கொண்டார். உடனே இந்த துஆவை ஓதி ஊதினார்கள். அல்லாஹும்ம ரப்பன் நாசி முதுஹிபல் பஅசி இஷ்ஃபி அன்த ஷாஃபியூ லா ஷாஃபிய இல்லா அன்த ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா என்ற துஆவை ஓதினார்கள். இந்த துஆவை ஓதி ஊதினார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது. 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இறைவனுக்கு எவரையும் இணையாக்காதீர்கள், பெற்றோருடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், வறுமைக்கு பயந்து தங்கள் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம், பகிரங்கமாகவோ மறைமுகமாகவோ மானக்கேடான காரியங்களில் அருகில் கூட செல்லாதீர்கள் என சூரா அன்ஆமிலே அடியார்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே அறிவுரை செய்கிறான். வல்லல்லாஹ் எந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், வல்லல்லாஹ் எதை விட்டு நம்மை தருந்திருக்கும்படி ஏவுகிறானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடைய வாழ்க்கையை கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தரில் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். கைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ நம்ம படிக்கிற இந்த 5 நிமிட மதரசா இந்த ஃபஜ்ருக்கு பிறகு படிக்கிறோம். இது அப்படியே இந்த ஆடியோவை ஒரு வீடியோ ஃபார்மேட்டாக தனியாக ஒரு யூடியூப் சேனலை வச்சு போட்டுட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அந்த சேனல் லிங்க் வேணுங்கிறவங்க அப்புறம் வாங்கிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் டெய்லி